அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா திருவோண விரத நாள், திருதியை திதி. இந்த ஒரு சிறப்பான வியாழக்கிழமை நாள்ல மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருள் கிடைப்பதற்கும், என் வாழ்க்கையில தொடர்ந்து நான் பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சிட்டு இருக்கிறேன், ஒரே ஒரு நாள் மட்டுமாவது என் வாழ்க்கை நிம்மதியா இருக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பரிகாரம் இன்றைய தினத்துல செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், நம்ம சேனல் சார்பாக பஞ்சமி யாகவேள்வி, அஷ்டமியில் காலபைரவருக்கு பூசப்பட்ட புனுகு பிரசாதம், அதே போல நம்ம சேனல் சார்பாக எல்லா உணவுப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். 30 உங்கள் விருப்பப்படி ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்கலாம். நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஒரு அற்புதமான நாளில் உங்கள் வீட்டு நிலைவாசலில் இந்த பரிகாரத்தை செய்யணும். நம்ம வீட்டில் பூஜையில் இந்த ஃபோட்டோ இருக்கணும், அந்த விளக்கு இருக்கணும், நிலைவாசலில் இது மாதிரிலாம் நம்ம டெக்கரேட் பண்ணணும், இதை மாதிரிலாம் நம்ம ஒவ்வொன்றும் பிளான் பண்ணி பூஜை விஷயத்தில் செய்வோம். இந்த பூஜை விஷயத்தில் மண் தட்டு, மண் அகல் விளக்கு, மண் குடுவை இதையெல்லாம் நாம் வாங்கி வீட்டில் வச்சு பயன்படுத்தணும். அப்படின்னா நாம் எதற்காக வழிபாடு செய்கிறோமோ அதற்கான பலன் நமக்கு பல மடங்காக நிச்சயமாக கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் மண் தட்டில், பழைய மண் தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் தான் செய்யணும். அதை எடுத்து சுத்தமாக கழுவிட்டு அதில் நல்லா மஞ்சள் பூசி பொட்டு வச்சுக்கோங்க. 4 பக்கமும் பொட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதன் நடுவில் சிறிதளவு மருதாணி விதைகள் உங்கள் வீட்டிலே இருந்துச்சுன்னா அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். இல்லை ஏற்கனவே நான் கடையில் வாங்கினது இருந்துச்சுங்கன்னா பயன்படுத்திக்கலாம். இல்லை நாட்டு மருந்து கடையில் போய் இன்றைக்கி வாங்கலாமா அப்படின்னாலும் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க போதும். அந்த மருதாணி விதைகளை அதில் போட்டு அது மேலே சிறிதளவு வெட்டி வேர் போடணும். போட்டுட்டு அது மேலே பச்சை கற்பூரத்தை போட்டு பொருத்தி வச்சிருங்க. அவ்வளோதான். அது ஒரு 2-3 நிமிடங்கள் எரியும். எரிந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்தி இல்லை தண்ணீரில் கரைச்சி வீட்டில் கால்படாத இடத்துல ஒவ்வொரு மூளைகள்லையும் தெளித்து விடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை சக்தி பெருகி உங்களுடைய எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை சிந்தனை உள்ள எண்ணங்களாக மாறும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். ரொம்ப செலவு செய்ய வேண்டியது கிடையாது. ஒருவேளை மருதாணி விதைகள் இல்லைன்னா நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா கூட அதிகபட்சம் 10 ரூபாய் 20 ரூபாய் தான் இருக்கும். அதனால் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அது மாதிரி நான் சொல்கிற விஷயம் ஒருவேளை உங்களால் செய்ய முடியலன்னா கூட உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது அவங்க வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும்போது, அதனால் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதன் அடிப்படையில் கூட உங்கள் கர்மா குறைந்து உங்கள் வாழ்க்கையும் மாறும். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.